உலகம் முழுவதும் தமிழ் மொழியை கற்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார். நாட்டு மக்களிடம் பேசிய பிரதமர் மோடி, உலகிலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ் என்பது இந்திய மக்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமை என்றார். கடந்த மாதம் ஃபிஜி நாட்டில் இந்திய அரசின் துணையுடன் தமிழ் மொழியை கற்பிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டதாகவும், கடந்த 80 ஆண்டுகளில் முதன்முறையாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் ஃபிஜி நாட்டில் தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கின்றனர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தமிழ் மொழி மற்றும் பாரம்பரியத்தை கற்றுக்கொள்ள ஃபிஜி நாட்டு மாணவர்கள் காட்டும் ஆர்வம் தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மன் கி பாத் உரையில் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். சேலத்தில் சோதனை சாவடியில் உத்தரப்பிரதேச சுற்றுலா பயணிகளுடன் மோதலில் ஈடுபட்ட மதுவிலக்கு பிரிவு காவலர்கள் 3 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். மேட்டூர் அருகே தமிழ்நாடு எல்லையில் அமைந்துள்ள காரைக்காடு மதுவிலக்கு சோதனை சாவடியில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வந்த சுற்றுலா பேருந்தை காவலர்கள் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது இரு தரப்புக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் காவலர்கள் மற்றும் உத்தரப்பிரதேச இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் கம்பால் தாக்கிக் கொண்டனர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச இளைஞர்களை தாக்கியதாக மதுவிலக்கு பிரிவு காவலர்கள் செந்தில்குமார், முத்தரசு, சுகவனேஸ்வரன் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட எஸ்பி கௌதம் கோயல் உத்தரவிட்டுள்ளார்.